ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி சண்டே எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி பிறந்தேனே, அழகுக்கு இலக்கணம் எழுத நானும் பிறந்தேனே. ம் தன்னைத்தானே பெரிய அழகி அழகின்னு பியத்துக்கிட்டே அலையும்மா. இருந்தாலும் என் அளவுக்கு அழகு வருமா இதுக்கு? வயசான காலத்தில் எதுக்கு இந்த பாட்டு? ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தேனே. ஆமாம் ஆமாம் சொல்லிக்கிட்டாங்க. என்ன பாட்டு பழமாக இருக்குது. என்னச்சிக்க, இனி யாரும் பாட மாட்டாங்க, நானே படிச்சுக்கிறேன். என்ன தனியாக வந்திருக்க? என் புருஷனை கூட்டிகிட்டு நான் எனக்கு கதை பேச வந்திருக்கேன். ஏய், அது சொல்லலடி. அவளை எங்க போத்த போத்த குழங்கு தடி போவு. அவள் போயிட்டா. சூர்யா கூட போயிட்டா. என்ன சொல்ற? பிடிக்கலன்னு அவன் கூட ஓடிட்டாளா கள்ளி? அதெல்லாம் இல்லை. எங்கள் அத்தை பாட்டி காலையில் அவங்க ரெண்டு பேரையும் காய்கறி வாங்குறதுக்காக பக்கத்தூர் மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்கு. அதே என்னடி பக்கத்தூர் மார்க்கெட்டுக்கு? அவங்க வீட்டில் காய்கறி வாங்க ஆளே இல்லையோ? அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அனுப்பியிருக்கு பத்தியா? கிளவி கள்ளி மொட்டை பயங்கரமான ஆளு. வாலிபத்தில் பயங்கரமாக இருந்திருக்கும் போலயே. எங்கள் அத்தை பாட்டி அப்படி சொல்லாதுங்க, அது ஐயோ பாவம். இந்த வயசுல இப்படிலாம் ஸ்கெட்ச் போடுத, அது வயசுல அது பாவம் நல்ல முடி வச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுது. நான் அதை தேவையில்லாமல் அதுக்கு ஒரு மொட்டையை போட்டுவிட்டு இப்போ வரைக்கும் அதுக்கு முடியே வளரல. அதுவும் வருஷம் 2 ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. அத்தை பாட்டிக்கு இதுதான் அழகு. முடி வச்சா நல்லாவே இருக்காது, அசிங்கமா இருக்கும். ஆமாம், அப்படி நம்ம சொல்லிக்கிட்ட வேண்டிதான். இடியட், அவங்க காய் வாங்கும் போது என்னெல்லாம் பேசுறாங்க, என்னெல்லாம் நடக்குன்னு நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்கணும். வா இப்பவே போவோம். எதில் போவ? அவங்க போயே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்ட. ஓ, வண்டி எடுத்துட்டு வா. என் வண்டியில் தான் 2 பேரும் போயிருக்காவ. என் புருஷன் வண்டி சாவி இருக்கட்டி, அதை ஓட்டுட்டி. ஆம்பளை வண்டி ஓட்டுவியா? ஆம்பளை வண்டி பொம்பளை வண்டி எல்லா வண்டியும் ஓட்டுவேன். அது சாவி இடங்க. சரி, ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வண்டியெலாம் எடுத்துகிட்டு வர தெரியுமா? உருட்ட தெரியுமா? உருட்ட தெரியும். இது இப்போ தேவையா? ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து தங்குறத விட்டுக்கிட்டு அவங்க பேசுகிறத பார்க்க போகணுமா? சீக்கிரமா இவ்வளோதான் என்னால் பிடிக்க முடியும். ஆமாம், வேறு ட்ரெஸ் தானே போட்டிருந்தீங்க. ஒரு சீனுக்கும் ஒரு ட்ரெஸ் போடணும். சரி, வண்டி எடு. பயங்கரமான ஆளாக இருக்கு அந்த அக்கா. வாங்க ஏறுங்க போலாம். ரைட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, காலிஃப்ளவர் என்ன விலை? கிலோ 50 ரூபா. அது எப்படி 50 ரூபா? கிலோ 25 ரூபா. தர முடியுமா முடியாதா? நான் எத்தனை கிலோ கணக்கில் வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஒரு வேளை இவன் மில்ட்ரியில் சமையல் பண்ணியிருப்பானோ? காய் விலை நல்லா நம்மளோட அடித்து பேசலானே. பொம்பளையால் தோத்துரும் போலையே. நான் வேற கடை பார்த்துக்கிறேன். என்ன ஆச்சு? காய்கறி விலைலாம் இப்போ கூடி இருக்குன்னு நியூஸில் பார்த்தனே. நீங்கள் என்ன குறைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, எனக்கு என்னமோ அதிகமாக தெரியுது. வா 4-5 கடை பார்ப்போம். அது சரி. தம்பி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், வெள்ளரிக்காய், புடலங்காய் எல்லாம் எவ்வளவுன்னு சொல்லி ஒரு கிலோ வேணும். அப்புறமா பீர்க்கங்காய், சீனவரைக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கோ. கோவக்காய், பாவக்காய் இதையும் சேர்த்துக்கோ. கடவுளே, எல்லா காய்கறியும் சொல்லுதானே. எனக்கே நிறைய தெரியாது. உங்களுக்கு இப்படி எல்லா காய்கறியும் தெரியும்? எல்லா காயும் சாப்பிட்டா மட்டும் போதாது, காய் பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் சூப்பராக சமைப்பேன். ரொம்ப பிடிக்கும் சமையல். விலையை சொல்லு, ஒன்னொன்று விலை எவ்வளோ சொல்லு. நான் இங்கேருந்து ஒரு 10 கடையில் போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கே கம்மியோ அங்கே தான் வந்து வாங்குவேன். சரியா போச்சு போ. இன்னைக்கு பூரா காய் கடையா அலைஞ்சி இவன் ஒரு லிஸ்ட் எடுப்பான் போலுக்கு. அதில் இருக்கிறதே கம்மியாக 1 ரூபா 2 ரூபா எங்கே கம்மியாக அங்கே வந்து நிற்பான் போலையே. யாத்தே காலையில் திங்காமல் வந்துட்டேன்னா இன்னைக்கு பொழுது இப்படியே போயிரும் போலையே. லிஸ்ட் எடுத்துக்கோங்க. என் கடை மாதிரி வேற எங்கேயுமே வேலை கம்மியாக கிடைக்காது. ரவுண்ட் போயிட்டு திருப்பிங்க வருவேன். இந்த ஏதாவது ஒரு கடையில் வாங்க வேண்டிதானே. அமைதியா இருங்க ஜானகி. இந்த ஆரம்பிச்சிட்டான் சாணகின்னு. மூஞ்சி பாரு குரங்கு பையன். ஏடி, நீ எப்படி அந்த ஆம்பளை பைக்கெல்லாம் ஓட்ட படிச்சுக்கிட்ட? ஏக்கா, இதுக்கெல்லாம் தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாதுக்கா. ஒரு விஷயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு எப்படினாலும் படிச்சிருவோம் பார்த்துக்கிடுங்க. அப்போ உனக்கு 10ஆம் கிளாஸ்க்கு மேலே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நீ படிக்கல. கரெக்டா? இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் கீழே தள்ளி விட்டுறோம் பார்த்துக்கிடுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. எங்கள் டேட்னேன்னா அனுப்பலை. ஆமாம், 10th கம்மியாக மார்க் எடுத்திருந்தாலும் உங்கள் டேட் என்ன கோவத்தில் ஒன்று அனுப்பலை. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நானே தான் போகலை. என்னதான் இருந்தாலும் இந்த ஊரில் என்னை விட அறிவான ஆள் யாருமே கிடையாது பார்த்துக்கிடுங்க. ஆமாம் சொல்லிக்கிட்டாங்க. ஏக்கா,
என்னதான் புருஷனோடி வெளியே போனாலும் நம்ம ஃப்ரெண்டோட போகிறது அது ஒரு தனி சந்தோஷம் பற்றில. ஆமாட்டி பங்கஜக்கவர் தான் நல்லா இருந்திருக்கும். பாவம் இன்னைக்கு மாங்கு போட்டு சமையல் பண்ணிட்டு கிடக்கும். எங்கள் அத்தை பாட்டி வேற எரிச்சல் பட்டு கிடக்கும். நானும் இல்லை, சான்ஸ் ராணியும் இல்லை, ஏசிட்டு கிடக்கும் என்னைய. சீக்கிரம் போ, மார்க்கெட்டில் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். 100ல் ஓட்டு. 100ல் ஓட்டி நம்ம 2 பேரும் செத்து போனதுக்கப்புறமா நம்ம புருஷ மாதிரி வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு வாழன்னு நம்ம பிள்ளைகளோ கஷ்டப்படணுமோ? மண்டையே வச்சிருவேன். நான் மெதுவாக தான் போவேன். நீயா பேசியது இவ்வளவு அறிவா? நீயா பேசியது? எல்லா இடத்துலயும் விசாரிச்சதுல அங்க ஒரு பரட்டை உட்காந்துருந்தாம்ல, அவங்கிட்ட தான் கம்மின்னு தெரியுது. வாங்கியே போய் வாங்கிடுவோம். ஏன் அம்மா ஒரு 2 ரூபா 3 ரூபா வித்தியாசத்தில் இருக்க போது ஏதாவது ஒரு கடையில் வாங்கினா என்ன? சியாய் இவன் என்ன இப்படி இருக்கான் கஞ்சி பிசினாரி. 10 கடை ஏறி இறங்கணும். அது எந்த கடை பெஸ்ட்டுன்னு பார்க்கணும். லிஸ்ட் எடுக்கணும். ஒரு நோட்டும் பேப்பரும் வச்சுக்கிடணும், எழுதணும். அப்புறமா அதுல ஒன்று செலக்ட் பண்ணணும். சியாய் இவன் என்ன இப்படி இருக்கான்? ஒரு படத்தில் பிறப்பு பட்ஜெட் போட்டு வாழுவார, அதை விடலாம் இது மோசமாக இருக்கு யாத்தே. தம்பி, நான் சொன்ன காய்கறி எல்லாம் போடுப்பா. போடுதுண்ணே. எதுக்கிட்ட இப்போ நம்ம சர்ச்சில் இருப்பாங்கல்ல சாமியார், அவங்கள மாதிரி இப்போ நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஏக்கா அது சாமியார் கிடையாதுக்கா, அவர் பாதர். எல்லாம் ஒன்று தாண்டி, எல்லா சாமியும் ஒன்று தான். மாறு வேஷத்தில் இருந்தால் தான் அவங்க 2 பேருக்கும் நம்ம தெரிய மாட்டோம். சரி அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு காய்கறி வாங்கிறதுக்கு 1.5 மணி நேரமா? சியாய் உங்கள் கூட நம்ம வரவே மாட்டேன். உனக்கெல்லாம் என்ன தெரியும் சமையலை பத்தி? அது ஒரு கலை. சமையல்ங்கிறது ஒரு பெரிய கலை. பார்த்து பக்குவமா செஞ்சாதான் ருசியா இருக்கும். இல்லைன்னா நாய் கூட திங்காது. அதுக்குன்னு 10 கடை ஏறி இறங்குவாங்களா? 10 கடை இல்ல, 100 கடைனாலும் ஏறி இறங்குவேன். பெஸ்டா உள்ளதான் நான் வாங்குவேன். சமையல்ல என்னை மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. தம்பி சீக்கிரம் காய்கறி போடுப்பா. ஏக்கா இவன் மிலிட்ரியில் சமையல்காரங்க்கா, ஆனால் நம்மக்கிட்ட எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுடுத மாதிரி மிரட்டிட்டு கிடக்கான். ஓஹோ, அதான் காய்கறியை பார்த்து உடச்சு வாங்கிக்கிட்டு இருக்கான். சரி அதான் காய் வாங்கியாச்சே. இதை பார்க்கறதுக்காக ரோட்டில் கிடந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வரதுக்குள்ளே போதும் போது நைட்டு ஒரே நாத்தம். ஆமாட்டி, பேசுனது ஒன்றுமே கேட்க முடியல. சரி வா, நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். சார் இதுக்கு தான் எவ்வளோ பில்டப் பண்ணோம் போலுக்கு. வாங்கக்கா போவோம். மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதையே போச்சுக்கா. ஆமாட்டி. ஏட்டி கொஞ்சம் விரட்டி போயேன், என்ன பேசுறவன்னு கேட்போம். ஏக்கா காத்தடிக்கிற சவுண்டு அதெல்லாம் கேட்காதுக்கா. அதுக்கு மேலே ஒட்டி போனால் 2 பேரும் நம்மளை பார்த்துருவாங்க. சரி சான்ஸ் ராணி ஒன்றுமே சொல்ல மாட்டா. இந்த மாதிரி நம்மளே ஒளிஞ்சு நின்று கேட்டாதான் உண்டு. அதுவும் கொண்டு காதில் விழ மாட்டுக்கு போ. ஆமாம் இன்னைக்கு மாறு வேஷம் போட்டதும் வீணாக போச்சு, பைக் எடுத்துகிட்டு வந்தது வீணாக போச்சு. உங்கள் மாப்பிள்ளை உங்களை போட்டு கொல்ல போகிறாரு. நெண்டி மாதிரிலாம் கிடையாது, நெட்டக்காலன்னு அடி வெளுத்துருவேன். பேக்கரி என் கையில் இருக்கு பத்தியா? நம்ம கையில் ஏதாவது ஒன்று இருந்தால் தாண்டி மரியாதையே நமக்கு. அப்போ என் புருஷன் பாவ மனசு எவ்வளவோ பரவாயில்லக்கா. என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, வாய் மட்டும் தானே இருக்குது. வாய் வச்சு தானே பொல போட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்கிட்ட நல்லா அன்பா பாசமாக தான் இருக்காரு பத்துக்கிடுங்க. ஆமாம், அப்படித்தான் இருக்கணும். சரி வரும்போது என் கதையை நான் சொன்னோம்ல, இப்போ உங்கள் கதையை சொல்லுங்க. என்னோட கதைனா அப்படி ஒன்றும் இல்லையே. ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்ல, காலேஜ் படித்தேன், மிலிட்ரியில் சேர்ந்தேன். அங்கே ஒரு 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் போகுதுன்னு வந்துட்டேன். இப்போ ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போகணும். வேற ஏதாவது கதை சொல்லுங்க. பர்சனல் கதை கேட்கீங்களோ? அது என்னத்த சொல்ல, எங்கள் அம்மா அப்பாலாம் நான் சின்ன வயசாக இருக்கும் போது செத்து போயிட்டாங்கோ. அது என்ன? பாபோட அம்மா அப்பாவும் செத்தாச்சு, உங்கள் அம்மா அப்பாவும் செத்தாச்சு, இந்த 2 பாட்டி தாத்தா மட்டும் உசுரோட இருக்குவோ? வெறும் சாபம் முடிச்ச குடும்பமெல்லாம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் பெரியப்பா நல்ல குணம். எங்கள் பாபு அண்ணனும் வளர்க்குறதுக்கு எங்கள் பெரியப்பா தான் உதவி பண்ணார். எனக்கும் படிப்பு சம்மந்தமாக உதவி பண்ணார், பண சம்மந்தமாக உதவி பண்ணார். எங்கள் பெரியப்பா ரொம்ப நல்ல குணம். அதான் எனக்கு தெரியுமே, மொட்டைச்சலம் சூப்பர் டைப்பு. காலேஜில் ஏதாவது காதல் கதை உள்ள இருந்ததா? ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்க தான் செஞ்சிச்சு. அடிச்சக்க அதை சொல்லுங்க முதல்ல. என்னத்த சொல்ல, 3 வருஷம் நல்லா தான் பழகுனா. காலேஜ் முடியும் போது டாட்டா காமிச்சிட்டு ஓடிட்டா. அவளுக்காக சரியாக படிக்க கூட இல்லைன்னா. எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகி தான் எழுதினேன். நிறைய செலவு பண்ணேன். நல்லா தான் இருந்தா. கடைசியில் அவங்க வீட்டில் யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் மிரட்டிட்டாரு, செத்துருவேன் வச்சிருவேன்னு. அதில் கொஞ்சம் மாறிட்டா. அப்புறம் என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சதும் நம்பரெல்லாம் மாற்றிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் அவளை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் தேடினேன். எதுலேயுமே இல்லை. அப்புறம் அப்படியே அந்த சோகத்தை மறக்கிறதுக்கு மிலிட்ரிக்கு போயிட்டேன். ஆமாம்,
இவர் பெரிய வாரணாயிரம் ஜூரியா மிலிட்ரிக்கு போயிட்டாராம. அப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கேன். கையில் பிள்ளையோட போனான். பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. சரி கழுதை இவ்வளோ மறக்கணும்ன்ட்டு திருப்பி 2 வருஷம் மிலிட்ரியிலே இருந்துட்டேன். மறந்தீரா? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், பார்ப்போம். அது சரி. ஜான்சி, உங்க கூட பேசும்போது எனக்கு ரொம்ப நெருங்கி பழகுன ஏதோ ஒரு ஃபீல் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ ஞாபகம் வந்துட்டு யாருன்னு. ஒருவேளை அவன் காதலி கூட இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவானோ என்னன்னு தெரியலையே. தனியாக இருக்கும்போது என்னத்தையும் சொல்லி கிளி தொலைச்சிடக்கூடாது, குதிச்சுன்னு தொலைய முடியாது, வேகமாக போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள. யாரு? ரொம்ப நேரமா யோசிச்சேன், நமக்கு ரொம்ப பழகுனவங்க கூட பேசுன மாதிரி இருக்கேன்னு. இப்பதான் ஞாபகம் வந்தது. எங்க பாட்டி உங்களை மாதிரி தான் பேசிக்கிட்டே வரும். நீங்க எங்க பாட்டி மாதிரியே பேசுறீங்க. என்ன நக்கலா? உண்மைக்கும் தான், நீங்க பேசுறது எல்லாமே எங்க பாட்டி பேசுற மாதிரியே இருக்கு. அதான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். போதும் போதும், என்னைய வச்சு ஓட்டினது. யோ சூர்யா, உமர் கூட காய் வாங்க வந்து சாயந்தரம் ஆயிட்டு நான் அத்தைப்பட்டி என்னைய கொல்ல போகுது. ஆமாம், சீக்கிரம் வீட்டுக்கு போகும். எது வாங்கினாலும் பெஸ்டா பார்த்து வாங்க வேண்டாமா? அதான் என் பாலிசி. இளவு பாலிசியில் தீய வைக்க சீக்கிரம் போயா வீட்டுக்கு. இந்த போறேன் போறேன் போறேன். ஏங்க காய் வாங்க போன 2 பேரையும் காணுங்க. ரொம்ப பயமா இருக்கு. நல்ல இருட்டி போச்சு. கடைசியில் இன்னைக்கு சமையலும் பண்ணாம இருந்துட்டோமே. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா செல்லம்மா? வயசான காலத்துல நீரே கண்ணவிஞ்ச மாதிரி திருவீரு. எங்கேயும் போய் விழுந்து மண்டையை உடைக்கிறதுக்கா? வேண்டாம் வேண்டாம், வரட்டும். சூர்யாவுக்கு போன் போட்டேன், எடுக்கல. கடைசியில நேரத்தை வச்சு குழம்பே கொடுத்துட்ட செல்லம்மா. நைட்டு அது சமையல் பண்ணுவியா? நானே அவங்க 2 பேரும் எங்கே விழுந்து கிடக்காமலான்னு பயந்துகிட்டு இருக்கேன். இவர் சமையலை பத்தி பேசுறாரு, திங்குறதுல இருக்காதுங்க. சரியா? வயசான காலத்துல கொஞ்சம் வாயை கெட்டுங்க. வாசல் வரைக்கும் போய் பார்ப்போம். சித்தி, நெட்டம்மாவை ஆளையே காணும், எங்கே போனா? அது எங்கேயாவது ரோட்டுக்காட்டில் தெரியும்பா. இந்த காய்கறி வாங்க போன சான்ஸ் ராணியும் சூர்யாவையும் காணும். அவங்க 2 பேரும் எதுக்கு அனுப்புனீங்க? யாராட்டும் ஒரு வாலிப பிள்ளையும் வாலிப பையனையும் அனுப்புவாங்களா? கரெக்டாக தான் நீ கேள்வி கேட்க ஏதோ அனுப்பிட்டேன். காலையிலே காய் வாங்க போனா அளவுல இன்னும் காணும்பா. அவனே ஊருக்கு புதுசு, வண்டியை கிண்டியே ஓட்ட தெரியாம எங்கேயாவது கொண்டு விட்டுட்டானா என்ன செய்ய முடியும்? அதான் பயமா இருக்கு. வாசல்லே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சித்தி நீங்க? வந்துருவாவோப்பா, வந்துருவாவோ. ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி நல்ல சாப்பாடும் சாப்பிட முடியல, புளிச்ச குழம்பு தான் ஊற்றி வச்சிருக்காவோ. இதுல இருந்து 2 லூசுகளும் எங்க ஒளிஞ்சு போச்சுள்ள தெரியல. ச்சே, எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை போறதும் தெரியாதப்பா. பனிமலர் வீட்லயாவது போய் குழம்பு வாங்கிட்டு வரலாம். நல்ல முட்டை குழம்பு, மீன் குழம்பு அது இதுன்னு வச்சிருப்பா. சரி, பின்வாசல் வழியா போய் வாங்கிட்டு வந்து தும்போம். இது செல்லம்மாக்கு வர வேலையே கிடையாது. வயசான காலத்துல வாயை கெட்டுங்கம்பா. ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டு செத்து போயிடணும்.